நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் லெட்ஸ் சே தேர் ஆர் 3 பார்ட்னர்ஸ் ஏ, பி அண்ட் சி. 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்குள்ள ரேஷியோ வந்து 3:2:1 ப்ரப்போர்ஷனில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஓல்ட் ரேஷியோ. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ளேயே யாரும் புது பார்ட்னர் உள்ள வரல பிஸ்னஸ்க்குள்ள, ஆர் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வெளியும் போகலை. அதே பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள 3:2:1 ஷேர் பண்ணிட்டு இருந்த ப்ராஃபிட் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா 2:2:1 ப்ரப்போர்ஷனில் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதே பார்ட்னர்ஸுக்குள்ள ரேஷியோ ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க அண்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸில் என்ன இம்ப்ளிகேஷன் இருக்கும், நம்ம என்ன பண்ணணும் அக்கௌண்ட்ஸில், இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த சாப்டரோட அவுட்லைன். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 6 டாபிக் இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு 4 டாபிக் நான் வந்து இந்த ரெக்கார்டிங்கில் நான் கவர் பண்ணிவிடுவேன். 5th and 6th டாபிக் நான் வந்து ஒரு செப்பரேட் ரெக்கார்டிங் போடுறேன் இந்த 2 டாப்பிக்கும். ஸோ 2 பார்ட்டாக இந்த சாப்டரை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்சஸ் அமாங் பார்ட்னர்ஸ். ஒரு பார்ட்னர்ஸுக்குள்ள ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஏன் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ரீசன் வந்து when there is a reconstitution. ஃபஸ்ட்டு ரீகான்ஸ்டியூஷன்னா என்னங்கிறதுனா, பார்ட்னர்ஸுக்குள்ள ரேஷியோ மாறினாலும் we call it as reconstitution. இல்லை ஒரு புது பார்ட்னர் பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி இருந்தாங்க, இப்போ டிங்கிற பார்ட்னர் உள்ளே வரான் பிஸ்னஸ்க்குள்ளே, அதுவும் ரீகான்ஸ்டியூஷன் தான். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்னா என்ன, ஏபிசி இருந்தாங்க, அதில் பார்ட்னர் சி வெளில போயிட்டான், அதுவும் ரீகான்ஸ்டியூஷன். டெத்னா என்ன, அதே தான். ஏபிசியில் சி வந்து இறந்து போயிட்டான், அப்போது அதுவும் ரீகான்ஸ்டியூஷன். ஸோ ரீகான்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எக்ஸாமினேஷனில் 1 மார்க்கில் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியா. we say it's a dissolution of partnership. இந்த டேர்ம் இம்பார்ட்டன்ட். ஸோ ரீகான்ஸ்டியூஷன் இருக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, அது டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வேற, டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வேற. போத் ஆர் டிஃப்ரெண்ட். டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்னதுன்னா, இங்கே மீனிங் கொடுத்துருக்கேன். எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் டீட் கம்ஸ் டு an end அண்ட் நியூ டீட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். டீட்னா என்னது, பார்ட்னர்ஸுக்குள்ள போட்ட அக்ரிமெண்ட். ஸோ பார்ட்னர்ஸுக்குள்ள இருந்த அக்ரிமெண்ட் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பழைய அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டு புது அக்ரிமெண்ட் கொண்டு வரணும். இதுதான் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னா என்னன்னா, ஃபர்மையே இழுத்து மூடணும். ஸோ பிஸ்னஸ் க்ளோஸ் டவுன் பண்ணுறது தான் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா டீடை மட்டும், பழைய டீடை க்ளோஸ் பண்ணிட்டு புது டீடை கொண்டு வரது தான் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். மீனிங் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ ரீகான்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா, ஸோ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆர் அட்மிஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத், இந்த எல்லா சாப்டருமே என்னதுன்னா ரீகான்ஸ்டியூஷன். ரீகான்ஸ்டியூஷன் சொல்லுவோம்னாக்க இது டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அப்படின்னா பழைய டீடை கேன்சல் பண்ணி புது டீட் போடணும். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஏன் மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டாக்க சில என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, ஒரு காரணம் ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம். இப்போ ஏபிசியில் லெட்ஸ் ஏ வாஸ் ஹேவிங் அ ஷேர் ஆஃப் 3:2:1. ஸோ ஏபிசிக்குள்ள அவங்களோட ரேஷியோ வந்து 3:2:1 வச்சுக்கலாம் நம்ம. இப்போது ஏ வந்து அதிக ஷேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேபி ஏஜ் ஃபேக்டர்னால ஏ என்ன சொல்கிறான், வயசாகிடுச்சு, நான் முன்னாடி ஒர்க் பண்ண மாட்டேன், என்னுடைய பங்கை நான் குறைச்சிக்கிறேன், என்னுடைய ஒர்க்லோட நான் குறைச்சிக்க போகிறேன், என்னோட ஒர்க்கை வேறு யாராச்சும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் சி டேக் ஓவர் பண்ணிக்கிறேங்கிறான். அப்போ என்ன ஆகும், ஆப்வியஸ்லி ஒர்க்லோட் குறையும் போது என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டும் மாறும். ஸோ ஏ வந்து இப்போ கம்மி ஷேர் எடுத்துக்க போகிறான். லெட்ஸ் சே ஏ இஸ் கோயிங் டு டேக் அ ஷேர் ஆஃப் 1:2:3. அப்படின்னா என்ன, ஏக்கு ஒரு பங்கு, பிக்கு 2 பங்கு, சிக்கு 3 பங்கு ஆஃப் ப்ராஃபிட்டை பிரிக்க போகிறோம் நம்ம. இது ஃப்ராக்ஷனில் சொல்லணும்னாக்க இட் இஸ் 1/6, 2/6, 3/6 அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஃப்ராக்ஷன் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு கேக் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு கேக்கில் இப்போது இந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டருங்கிறது என்னதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட். இப்போது இந்த ஒரு கேக்கை நான் வந்து 6 பீஸாக கட் பண்ணிட்டேன். 6 பீஸாக கட் பண்ணி ஏக்கு ஒரு பீஸ் தரப்போகிறேன். இது வந்து ஏ ஓடுது, இது பி ஓடுது, இது சி ஓடுது. ஏக்கு அந்த 6 பீஸில் ஏக்கு ஒரு பீஸ் போகும், பிக்கு 2 பீஸ் போகும், சிக்கு 3 பீஸ் போகும். இதே 3:2:1. இப்போ ஓல்ட் ரேஷியோ எப்படி போச்சு, 3/6, 2/6, 1/6. ஸோ முன்னாடி என்ன இருந்ததுன்னா அதே 6 பார்ட் தான். ஏக்கு 3 பங்கு போச்சு, பிக்கு 2 பங்கு, சிக்கு 1 பங்கு போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டான், நான் 3 பங்கு வேண்டாம், நான் ஒர்க்லோட குறைச்சிக்கிறேங்கிறதுனால ஏக்கு வந்து இப்போது நம்ம ஒரு பார்ட் தரப்போகிறோம். அதே மாதிரி சி என்ன பண்ணுறான்னா, இவன் 2 பார்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் இல்லையா, அந்த 2 பார்ட்டு சிக்கு போய்டுறது. ஸோ இங்கே என்னென்னா இந்த ஏ
வந்து ஷேரை வந்து ஏன் குறைச்சிக்கிறான்னு கேட்டாக்க ஏன்னா ஒரு ஏஜ் ஃபேக்டர்னால அவன் ஷேரை குறைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம். இன்னொன்று வந்து சேஞ்ச் இன் ரோல்ஸ் ஆஃப் அ பார்ட்னர். ஒரு புது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நிறைய புது ரோல், நிறைய எக்ஸ்ட்ரா வேலை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ரோல்ஸ் ஆஃப் அ பார்ட்னர் மாறும். ஸோ மேபி அந்த ரோல் சேஞ்ச்னால ஒரு பார்ட்னர் அதிக ஒர்க் லோட் எடுத்துக்கிறதுனால மேபி அவன் வந்து எக்ஸ்ட்ரா ஷேர் கேட்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்க பங்கை இந்த ஆளுக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. தேர்ட் ஒன், எவால்விங் பிஸ்னஸ் கண்டிஷன் வேர் ஒன் பார்ட்னர் ஹாஸ் காட் மோர் ஸ்கில்ஸ் than தி அதர் பார்ட்னர். ஸோ பிஸ்னஸ் கண்டிஷன் மாறும், பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா நிறைய புது ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஒரு சில பார்ட்னர்ஸ் எக்யூப் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த நியூ ரெக்குவயர்மெண்ட் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ ஆப்வியஸ்லி தி லாஸ் ஃபார் அ ஹையர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அந்த ரீசனாலையும் பார்ட்னர்ஸுக்குள்ள ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறலாம். அது பாயிண்ட் என்ன, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நான் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்க முடியும். ஸோ இந்த ரீசனால தான் பார்ட்னர்ஸுக்குள்ள ரேஷியோ மாற்றிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த சாப்டரில் என்ன பண்ண போகிறோம்னா ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்க. தட்ஸ் ஃபைன். சேஞ்ச் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணணுங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ செகண்ட் டாபிக் என்னன்னா கான்செப்ட் ஆஃப் சாக்ரிஃபைசிங் வர்சஸ் கெய்னிங் ரேஷியோ. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த டாபிக் பார்த்துலாம். இது ரொம்ப ஈஸி கான்செப்ட். இது A and B are partners sharing profits and loss in the ratio of 2:1. It was decided by them that profit sharing ratio between them will be equal with effect from 1:4:25. என்ன சொல்கிறாங்கன்னா ஏவும் பியும் அவங்களுக்குள்ள ரேஷியோ 2:1 இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க மொத்தமாக 3 பார்ட்டாக இருக்க போகுது. அதாவது கேக்குன்னு எடுத்துக்கலாம். கேக்கை நான் வந்து 3 பீஸாக கட் பண்ண போகிறேன். அதாவது 2 பீஸ் ஏ கொடுக்க போகிறேன், ஒரு பீஸு பி கொடுக்க போகிறேன். ஸோ 2:1ங்கிறது ஃப்ராக்ஷனில் போடும்போது 2/3 1/3. என்ன அர்த்தம்னா அவுட் ஆஃப் 3 பார்ட்ஸ் 2 பார்ட்ஸ் வில் பி கிவன் டு ஏ, ஒரு பார்ட்டு பிக்கு போகும். இது அதுக்கான மீனிங். இப்போது இட் வாஸ் டிசைடட் பை தம் தட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் தம் வில் பி ஈக்குவல். அப்படின்னா என்ன, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து this sentence will give you the old ratio. இந்த 2:1 வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் வரைக்கும் என்னதுன்னா பார்ட்னர்ஸுக்குள்ள இருக்கிற ஓல்ட் ரேஷியோ. செகண்ட் பார்ட் என்னதுன்னா இட் வாஸ் டிசைடட் பை தம் தட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் தம் வில் பி ஈக்குவல். அப்படின்னா என்ன, நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்ட் ரேஷியோ இருக்கு, நியூ ரேஷியோ இருக்கு. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1:4:25. WEFனாக்கா வித் எஃபெக்ட் ஃப்ரம். கால்குலேட் சாக்ரிஃபைசிங் அண்ட் கெய்னிங் ரேஷியோ. எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இது புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கும் நிறைய மாடலில் போடுவாங்க. என்னோட சஜஷன், நான் ஒரே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன். எல்லா டாப்பிக்கும் சாக்ரிஃபைசிங் கெய்னிங்னாலே அந்த ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின்லேருந்து டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு இருக்குது, ஏவும் பியும் பார்ட்னர்ஸ், அவங்களுக்குள்ள ரேஷியோ 2:1. அப்படின்னா என்னன்னா ஓல்ட் ரேஷியோ வந்து 2/3 1/3. Then what is given to you? It was decided by them that profit sharing ratio will be equal. அப்படின்னா என்ன, ரெண்டு பேருக்குமே இப்போ கோயிங் ஃபார்வர்ட் ஈக்குவலாக இருக்க போகிறது. அப்படின்னா என்ன, ஒரு கேக் கட் பண்ணி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கொடுக்க போகிறேன்னா என்ன, ஆளுக்கு ஒரு பீஸ் மாதிரி. அப்போ மொத்தமாக 2 பீஸ் இருக்கணும், அதில் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட போகிறேன். அப்போ நியூ ரேஷியோ என்ன ஆகும்னா 1/2 1/2. இப்போ சாக்ரிஃபைசிங் கெய்னிங் ரேஷியோ என்ன பண்ணணும்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். ஓல்டு மைனஸ் நியூன்னு போடலாம், நியூ மைனஸ் ஓல்டுன்னு போடலாம், எப்படி வேணால் போடலாம். அதோட லாஜிக் புரிஞ்சதுன்னா நம்மளுக்கு போகிறோம். ஸோ நான் இப்போ ஓல்டு மைனஸ் நியூ ஃபாலோ பண்ணுறேன். அப்படி போட்டிங்கன்னா பழைய ரேஷியோ மைனஸ் புது ரேஷியோ. கம்ப்யூட்டேஷன் பாருங்கள், 2/3 மைனஸ் 1/2. அப்போ என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்க வேண்டியது இருக்கும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஸோ 4 மைனஸ் 3ன்னு வரும். 4 மைனஸ் 3/4 இட் இஸ் 1/4. இப்போ பழசு மைனஸ் புதுசு பண்ணுறீங்க, ஆன்சர் பாசிட்டிவ். லாஜிக்காக யோசிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். பழைய நம்பர் மைனஸ் புது நம்பர், ஆன்சர் பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், பழைய நம்பர் பெரிய நம்பராக இருந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓல்ட் ரேஷியோ வாஸ் அ பிகர் நம்பர், நியூ ரேஷியோ சின்ன நம்பராக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவாக வந்திருக்கு. அப்படின்னா சாக்ரிஃபைசிங்கா கெய்னிங்கா, இங்கே ஏ வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னராக இருக்கணும். ஸோ ஏ இஸ் அ எஸ்பினா என்ன, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். இதே மாதிரி தான் பிக்கு பார்க்கணும். 1/3 old ratio, 1/2 new ratio, old ratio minus new ratio பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 2 minus 3/6. actually I'm sorry, இது வந்து 1/6 இருக்கணும்ப்பா. இது வந்து 1/6 1/6. அப்புறம் இது minus 1/6. ஓகே, 3 into 2 6 வந்துருக்கணும். ஐம் சாரி. ஸோ
ஸோ இது வந்து 1/6, இங்கே -1/6. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஓல்டு மைனஸ் நியூ பண்ணுறேன். ஓல்டு மைனஸ் நியூ பண்ணும்போது ஆன்சர் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? நியூ நம்பர் பெரிய நம்பராக இருக்குது, ஓல்டு நம்பர் குட்டி நம்பராக இருக்குது. தட் மீன்ஸ் புது ஷேர் அதிகமாக இருக்கிறதுனால B has to be a gaining partner. So B is a gaining partner, A is a sacrificing partner. அதான் இந்த பாயிண்ட்டுக்கான சம்மரி. அடுத்த கொஸ்டின் போகலாம். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம், grip கிடச்சிரும். ஈஸி கான்செப்ட் இது. A, B and C are partners sharing profits and loss in the ratio of 3:2:1. It was decided by them that C will get profit share of 1/5. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க ABC. அவங்களுக்குள்ள ரேஷியோ வந்து 3:2:1 இருக்குது. அப்படின்னா எப்படி ஃப்ராக்ஷனில் போடுவோம் நம்ம? இட் இஸ் 3/6, 2/6, 1/6. ஸோ அதான் 3:2:1க்கான மீன். ஸோ என்ன அர்த்தம்னா 6 பீஸாக ஒரு கேக் இருந்ததுன்னா 6 பீஸாக கட் பண்ணி ஏக்கு 3 பார்ட்டு, பிக்கு 2 பார்ட்டு, சிக்கு 1 பார்ட் கொடுக்க போகிறேன். It was decided by them that C will get a profit share of 1/5 with effect from 1/4/25. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ நியூ ரேஷியோ சியோட புது ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 1/5. ஸோ ஃபியூச்சரில் சிக்கு 1/5 ஷேர் கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தமாக 5 பார்ட்டாக ப்ராஃபிட்டை பங்கு போட்டு ஒரு பார்ட்டை சி கொடுக்க போகிறேன். அந்த கேக் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா கேக்கை 5 பீஸாக கட் பண்ணி ஒரு பீஸு சிக்கு போயிடும். அப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு நம்மளுக்கு புரியணும். என்னன்னா 5 பார்ட்டில் ஒரு பார்ட்டு சி எடுத்துட்டான் அப்படின்னா என்ன இன்ஃபரன்ஸு? 4 பார்ட் பாக்கி இருக்கு. இந்த 4 பார்ட், இந்த 4/5 பார்ட் யாருக்கு போகும்? மற்ற 2 பார்ட்னர்ஸ் ஏக்கும் பிக்கும் போகும். ஸோ அவுட் ஆஃப் 5 பார்ட் ஒரு பார்ட் நீங்கள் சி கொடுத்தீங்கன்னா பாக்கி 4 பார்ட்ஸ் இருக்கு. அந்த 4 பார்ட்ஸ் ஏக்கும் பிக்கும் பிரிக்கணும். ஸோ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/25 C will get a share of 1/5. அப்போ calculate sacrificing and gaining ratio and new profit sharing ratio. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் கொஸ்டின். சிக்கு வந்து 1/5 ஷேர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த 1/5 ஷேர் எங்கேருந்து வரப்போகுது, யார்கிட்டேருந்து வாங்கிக்க போகிறான், அந்த பாயிண்ட் பற்றி பேசவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கொஷினில் வந்து யாருக்கிட்டேருந்து சிக்கு அந்த 1/5 ஷேர் வரப்போகுதுன்னு சொல்லவே இல்லை. அதே சமயம் நியூ ரேஷியோவும் கொஷினில் கொடுக்கல. ஏபிசிக்குள்ள ஃபியூச்சரில் என்ன ரேஷியோ இருக்குன்னு சொல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸில் we will just go for ஒரு 1 லைனில் ஆன்சர் கொடுத்துருவோம். in the absence of information, எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, நியூ ரேஷியோ இல்லை, அதே சமயம் சி யார்கிட்டேருந்து எடுத்துட்டா அதுவும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி சமயம் என்ன பண்ணுவோம்னா in the absence of information and நியூ ரேஷியோ நீங்கள் போட்டிருக்கேன். sacrificing ratio will be same as old ratio. ஏன் நியூ ரேஷியோ மட்டும் போட்டிருக்கேன்னாக்க இப்போ போன பாயிண்டில் பார்த்தோம், சாக்ரிஃபைசிங் கெய்னிங் போடுறதுக்கு உங்களுக்கு ஓல்டு ரேஷியோ வேணும், நியூ ரேஷியோ வேணும். இங்கே ஓல்டு ரேஷியோ இருக்குது, ஆனால் நியூ ரேஷியோ இல்லவே இல்லை. ஸோ நியூ ரேஷியோ அதனால என்ன ஆகும்னா ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக இருக்கும். அப்படின்னா ஓல்டு ரேஷியோ என்னவா இருந்தது, ஏக்கும் பிக்கும் மட்டும் நீங்கள் பார்க்கணும், நாட் என்டையர்லி. பிட்வீன் ஏ அண்ட் பி த ரேஷியோ இஸ் 3:2. அந்த 3:2 ப்ரொபோர்ஷன்லேயே ஏவும் பியும் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க தான் மீனிங். அப்போ இந்த சம் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஈஸி கொஷின் தான். ஸோ சாக்ரிஃபைசிங் கெய்னிங் கேட்டிருந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேட்க போகிறது என்ன, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி கம்ப்ளீட் பண்ணணும். சொல்லியோ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணாதீங்க, அதே ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணலாம், ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். பர்டிகுலர்ஸ் ஏபிசி. ஸோ பார்ட்னர்ஸுக்குள்ள ரேஷியோ 3/6, 2/6, 1/6. தென் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கொஷின்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் லைனில் ஓல்டு ரேஷியோ இருந்தது, அந்த ஓல்டு ரேஷியோ நம்ம இப்போ போட்டாச்சு. அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கான், சிக்கு வந்து 1/5 ஷேர் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சிஸ் நியூ ஷேர் 1/5ங்கிற பாயிண்ட் தான் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஏபிசியோட ஓல்டு ஷேர் இருக்குது, சியோட நியூ ஷேர் கொடுத்துட்டாங்க 1/5. வேறு எதுவும் கொஷினில் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி 5 பார்ட்டில் சிக்கு ஒரு பார்ட் போகிறது. அப்போ என்ன மீனிங், பாக்கி 4 பார்ட் பெண்டிங் இருக்கணும். இந்த கேக் மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பீஸாக கேக் 5 பீஸாக கட் பண்ணி ஒரு பீஸ் ஆஃப் கேக்கை நான் சி கொடுத்தேன்னா 4 பீஸ் இன்னும் பெண்டிங் இருக்கணும் பிஸ்னஸில். இந்த 4 பீஸ் யாருக்கு போகும், ஏக்கும் பிக்கும் போகும். ஸோ எப்படி போகும்னா இந்த 4/5 பார்ட்டை ஏக்கும் பிக்கும் அவங்களுக்குள்ள இருந்த ரேஷியோவில் பிரிக்கணும். ஸோ பிட்வீன் தெம் வாட் இஸ் த ரேஷியோ, 3:2. ஸோ 4/5 into 3/5, 4/5 into 2/5. இதை
சால்வ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ எல்சிஎம் எடுக்க வேண்டாம், டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். 4 into 3 12, 5 into 5 25, 4 into 2 8, 5 into 5 25 அண்ட் லாஸ்ட்டாக 1/5ங்கிறத இவங்களுக்கு பேஸ் 25 இருக்கு. அப்போது சிக்குமே பேஸ் நான் 25 ஆக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், 1/5 பேஸ் 25 ஆக்கணும், இன்ட்டு 5 பண்ணணும். அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 5 பண்ணுங்க. அப்போ ஆன்சர் ஆகும் 5/25 வரும். ஸோ 12:8:5. திஸ் இஸ் த நியூ ரேஷியோ. எப்பவுமே ஒரு நியூ ரேஷியோ கிடச்சிருச்சுன்னா ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்க. ஹவு டு கிராஸ் செக் திஸ்னா ரொம்ப சிம்பிள். டினாமினேட்டர் ரெப்ரசன்ஸ் வாட், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். மொத்தமாக 25 பார்ட் இருக்கு. அதில் ஏக்கு எவ்வளோ பார்ட் போகிறது, 12 பார்ட். அது 12 பீஸ் ஆஃப் கேக் கொடுக்குற மாதிரி. ஏக்கு 12 பீஸ் கொடுத்துட்டேன், பிக்கு 8 பீஸ் தரேன், சிக்கு 5 பீஸ் தரேன். இந்த நியூமரேட்டரை ஆட் பண்ணால் டினாமினேட்டரோட மேட்ச் ஆகணும். ஸோ 12 + 8 + 5 எப்படி கிராஸ் செக் பண்ணணும்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க. 12 + 8 + 5 ஆட் பண்ணால் இட் இஸ் 25. தட் இஸ் யுவர் டினாமினேட்டர் மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம போட்ட கணக்கு கரெக்டு. ஸோ நியூ ரேஷியோ இந்த சாக்ரிஃபைசிங் கெய்னிங் ரேஷியோலாம் தப்பே வரக்கூடாது. ஸோ கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ கிராஸ் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 12:8:5 ஆட் பண்ணி 25 வரணும். அதுதான் பேஸில் இருக்குது, மேட்ச் ஆகுது. கண்டினியூ பண்ணலாம். ஸோ நியூ ரேஷியோ சம்மரி மாதிரி எப்பவுமே கொடுத்துருங்க. சம்மரி பார்த்தீங்கன்னா நியூ ரேஷியோ என்ன, 12:8:5. அதான் நியூ ரேஷியோ. நவ் லெட்ஸ் கோ ஃபார் த தேர்ட் கொஸ்டின். X, Y, Z are partners sharing profits and loss in the ratio of 5:3:2. Calculate new profit sharing ratio, sacrificing and gaining ratio in each of the following cases. என்னென்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், XYZ 3 பார்ட்னர்ஸு, அவங்களுக்குள்ள இருந்த ரேஷியோ வந்து 5:3:2. இதுதான் உங்களுக்கு ரேஷியோன்னு அர்த்தம், இதுதான் ஓல்டு ரேஷியோன்னு அர்த்தம். ஸோ they're asking you to calculate new profit sharing ratio, sacrificing and gaining ratio in each of the following cases. இந்த ஒரு கேஸ்லையுமே உங்களுடைய சாக்ரிஃபைசிங் அண்ட் கெய்னிங் ரேஷியோ என்ன, நியூ ரேஷியோ என்னங்கிறத கேட்குறாங்க. கேஸ் 1, ஆஸ் பர் நியூ அக்ரிமெண்ட் Z takes 1/5 ஷேர் ஃப்ரம் X. அப்போ என்ன புரியுது, தமிழில் சொல்லி பாருங்க. Z வந்து 1/5 ஷேரு X கிட்டேருந்து வாங்கிக்கிறான். அப்படின்னா Z வந்து X கிட்டேருந்து வாங்கிக்கிறான்னா என்ன அர்த்தம், Xக்கு இது வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் Zக்கு இது கெய்னிங் ரேஷியோ. ஸோ கொஷினில் இந்த சென்டென்ஸ் மூலிமா சாக்ரிஃபைசிங் கெய்னிங் ரேஷியோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம், சாக்ரிஃபைசிங் கெய்னிங், எஸ்ஆர்னா சாக்ரிஃபைஸ், ஜிஆர்னா கெய்னிங் ரேஷியோ, ஷார்ட் ஃபார்மில் நான் போட்டிருக்கேன். அப்போ இது ரெண்டும் கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க டேரெக்டாக. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மட்டும்தான் வேணும். அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, ரொம்ப சிம்பிள். ஓல்டு ரேஷியோலேருந்து சாக்ரிஃபைஸாக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிவிடு, நீ கெயின் பண்ணியிருக்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வரப்போகுது. ஸோ ஓல்டு ரேஷியோவோட கெய்னிங் ரேஷியோவை ஆட் பண்ணிக்கும். ஸோ சாக்ரிஃபைஸாக மைனஸ் பண்ணணும், கெயினாக ஆட் பண்ணணும். இப்போ பண்ணலாம் செம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னா XYZ பார்ட்னர்ஸு ரேஷியோ 5:3:2 என்ன, ஆட் பண்ணுங்கள். 5 + 3 + 2 10. ஸோ 5/10, 3/10, 2/10 அப்படின்னா என்ன, அவுட் ஆஃப் 10 பார்ட் X இஸ் டேக்கிங் 5 பார்ட், Yக்கு 3 பார்ட், Zக்கு 2 பார்ட். நியூ அக்ரிமெண்ட் படி 1/5 ஷேர் வந்து Z takes 1/5 ஷேர் ஃப்ரம் X என்ன, Xக்கு அது சாக்ரிஃபைஸு. ஸோ சாக்ரிஃபைசிங் பார் கெய்னிங் ரேஷியோ ப்ராக்கெட்டில் போட்டால் நெகட்டிவ் ஃபிகர்னு அர்த்தம். ஸோ மைனஸ் பண்ணிட்டேன். X ஃபோர்கோ பண்ணியிருக்கான், Z கெயின் பண்ணுறான். அப்போ நியூ ரேஷியோ என்ன ஆகிடும் அப்படின்னா, ஓல்டு ரேஷியோ இருக்குது, சாக்ரிஃபைஸ் இருக்குது, மைனஸ் பண்ணோம். 5/10 - 1/5, 2/10 + 1/5. ஏன்னா Z வந்து கெயின் பண்ணுறான், ஒய்க்கு ஒன்றுமே கிடையாது, நோ சாக்ரிஃபைஸ், நோ கெயின், நத்திங். அப்போ 5/10 - 1/5, 2/10 + 1/5. இது எல்சிஎம்ல எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா 3/10, 3/10, 4/10 வருது. அப்போ இதான் உங்களோட நியூ ரேஷியோ. ஒன் செகண்ட் கிராஸ் செக் பண்ணிட்டு போங்க. எப்படி கிராஸ் செக் பண்ணணும், டோட்டலாக 10 பார்ட் இருக்குது. அந்த 10 பார்ட்டில் Xக்கு 3 பார்ட்டு, Yக்கு 3 பார்ட்டு, Zக்கு 4 பார்ட்டு. 3 + 3 + 4 ஆட் பண்ணால் உங்களுக்கு 10 வரணும், அது வருது. ஸோ நீங்கள் போட்ட கணக்கு கரெக்டு. இது பற்றி நீங்கள் கிராஸ் செக் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கேஸ் 2. லாஸ்ட்டு சம்மரி கொடுத்துருங்க. சம்மரி பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1/5, கெய்னிங் ரேஷியோ 1/5, நியூ ரேஷியோ 3:3:4. கேஸ் 2, ஆஸ் பர் நியூ அக்ரிமெண்ட் Z takes 1/5 ஷேர் ஈக்குவலி ஃப்ரம் X and Y. என்ன சொல்கிறாங்க, Z வந்து 1/5 ஷேர் எடுத்துக்கிறான். எப்படி எடுத்துக்கிறான், ஈக்குவலி ஃப்ரம் X and Y. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, லெட்ஸ் சே எனக்கு 6 சாக்லேட் எனக்கு வரப்போகுது. இப்போ என் பேர் சிவராம், நான் லெட்ஸ் சே எக்ஸ்னு ஒருத்தன் இருக்கான், ஒய்னு ஒருத்தன் இருக்கான். எனக்கு 6 சாக்லேட் நான் வாங்கிக்க போகிறேன், எக்ஸ் கிட்டேருந்தும் ஒய் கிட்டேருந்தும். எப்படி வாங்கிக்க போகிறேன் அப்படின்னா, ஈக்குவலாக வாங்கிக்க போகிறேன். இப்போ எனக்கு 6 வரணும்னா எக்ஸு ஒய்யும் தர போகிறாங்க. இப்போ எக்ஸ் எவ்வளோ தரணும்,
ஆறில் பாதி 6 இன்ட்டு 1/2. அதே மாதிரி y வந்து 6 இன்ட்டு 1/2. ஸோ 3 அண்டு 3 இதனை கணக்கு அதே மாதிரி எங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போது ஹோல் நம்பராக கொடுக்காம ஃப்ராக்ஷனில் கொடுக்க போகிறாங்க. ZX 1/5 ஷேர்னா என்ன அர்த்தம்? இப்போது ஃப்ராக்ஷனாக இருக்க போகுதுன்னா 6 வந்து சும்மா மாற்றிக்கலாம், ஃப்ராக்ஷனில் போடுங்க. இப்போ 1/5 இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா அதே தான் இங்கேயும் வரும், 1/5 இன்ட்டு 1/2. அதே மாதிரி இங்கேயுமே 1/5 இன்ட்டு 1/2. இதுதான் கம்ப்யூட்டேஷனாக வரும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த கொஷினில் ஸோ கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா ஜெட்டுக்கு வந்து 1/5 ஷேர் எடுத்துக்க போகிறோம். ஈக்குவலி ஃப்ரம் எக்ஸ் அண்ட் ஒய்னா என்னன்னா எக்ஸு கிட்டேருந்து பாதி ஒய் கிட்டேருந்து பாதி வாங்கிக்க போகிறோம். என்ன வாங்கிக்க போகிறோம்? 1/5 வாங்கிக்க போகிறோம். அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சிரும். ஜெட்டுக்கான கெய்னிங் ரேஷியோ விச் இஸ் 1/5. அதான் வாங்கிக்க போகிறோம்னா அதான் கெய்னிங்காக இருக்கும். இந்த 1/5 பாதியாக வாங்கிக்க போகிறோம். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் 1/5 பாதி வந்து அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செம்ம ஓல்ட் ரேஷியோ சொன்ன மாதிரி கொஷின் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ கொஷின் வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓல்ட் ரேஷியோ இருக்குது 5/10, 3/10, 2/10. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சாக்ரிஃபைசிங் கெய்னிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தான்? 1/5 இன்ட்டு 1/2, 1/5 இன்ட்டு 1/2. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ தான் சொன்னேன். ஸோ ரேஷியோ இருக்குன்னா 1/5 அது பாதியாக எடுத்துக்க போகிறேன்னா இன்ட்டு 1/2 ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு என்ன அதே மாதிரி தான் 1/5 இன்ட்டு 1/2. ஸோ 1/10, 1/10 இது சாக்ரிஃபைஸ்னால மைனஸ் பண்ணிடுறேன். ஜெட்டுக்கு 1/5 வந்து கெய்னிங்கு. சாக்ரிஃபைசிங் கெய்னிங் எப்படி கிராஸ் செக் பண்ணோம்னா, 2 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க ஃபோர்கோ பண்ணது வேற யாருக்கோ கெயின் ஆகும். அப்போ இவங்க ஃபோர்கோ பண்ணதும் அவங்க கெயின் பண்ணதும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். ஸோ 1/10 ப்ளஸ் 1/10 ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கமிங் டு 2/10. சிம்பிளிஃபை பண்ணி பாரு 1/5 வரும். அந்த 1/5 தான் ஜெட்டோட கெய்னிங் ஷேர். ஸோ சம்மேஷன் ஆஃப் சாக்ரிஃபைஸ் should be equal to gaining ratio. புரியும் நினைக்கிறேன். ஸோ 1/10 1/10 ஃபோர்கோ பண்ணுறாங்க எக்ஸும் ஒய்யும். ஜெட்டு வந்து 1/5 கெயின் பண்ணுறான். அப்போ நியூ ரேஷியோ எப்படி வரும்? ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. 5/10 மைனஸ் 1/10, 3/10 மைனஸ் 1/10. ஜெட்டு கெயின் பண்ணுறான்னா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். பழசோட இதையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ 2/10 ப்ளஸ் 1/5. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 4/10, 2/10, 4/10. நியூ ரேஷியோ வந்துருச்சுனாக்க என்ன பண்ணணும்? நியூமரேட்டரை ஆட் பண்ணால் டினாமினேட்டரோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். 4:2:4. 4 + 2 + 4 ஆட் பண்ணிப்பாரு 10 வருது. ஸோ நம்ம போட்ட கணக்கு கரெக்டு. அவ்வளோதான். ஸோ சம்மரி கொடுத்துரு. லாஸ்ட்டாக சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போடும்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிட்வீன் தெம் ஹவு மச் தே ஹவ் சாக்ரிஃபைஸ்ட் அவுட் ஆஃப் 10 1 part they have sacrificed. So sacrificing ratio for x and y is 1:1. ஸோ 1/10 சொல்ல மாட்டோம், இட் இஸ் 1:1. 10 பார்ட்டில் எக்ஸை ஒரு பார்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், ஒய்யும் ஒரு பார்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்டாக்க பிட்வீன் தெம் த ரேஷியோ இஸ் 1:1. கெய்னிங் ரேஷியோ வந்து 1/5. ஏன்னா அங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது, ஜெட்டு மட்டும் தான் கெயின் பண்ணுறான். அப்போ அந்த ஃப்ராக்ஷன் அப்படி தான் போட்டாகணும், மாற்ற முடியாது. அப்புறம் நியூ ரேஷியோ என்ன? 4:2:4. தட் இஸ் 2:1:2. சிம்பிளிஃபை ஆகும் இல்லையா? 4:2:4 2 டேபிள் சிம்பிளிஃபை ஆகும். சிம்பிளிஃபை பண்ணால் 2:1:2ன்னு சிம்பிளிஃபை ஆகும். நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் டு த தேர்ட் கொஷின் நவ். ஆஸ் பர் நியூ அக்ரிமெண்ட் Z takes 1/5 ஷேர் ஆஃப் எக்ஸ் அண்ட் 1/6 ஷேர் ஆஃப் ஒய். இந்த கொஷின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பேரலாக அப்படியே நீங்களும் போட்டுகிட்டே வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா grip கிடைக்காது. பேரலாக போடும்போது தான் grip கிடைக்கும். அப்போ தான் எங்கே தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆஸ் பர் நியூ அக்ரிமெண்ட் Z takes 1/5 ஷேர் ஆஃப் எக்ஸ் அண்ட் 1/6 ஷேர் ஆஃப் ஒய். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கொஷின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 1/6 ஷேர் ஆஃப், இதெல்லாம் சின்ன கிளாஸில் மேத்தமேட்டிக்ஸில் ஆஃப்னா என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க? மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்னா இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். அது என்ன சொல்கிறான்னா, Z வந்து 1/5 ஷேர் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிறான். அப்படின்னா என்ன? எக்ஸ் என்ன வச்சுருந்தானோ அதில் 1/5 எடுத்துக்க போகிறான். ஆனால் ப்ரீவியஸ் கொஷின் அது கிடையாது. ப்ரீவியஸ் கொஷினில் 1/5 நான் வாங்கிட்டேன், புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். 1/5 நான் வாங்கிட்டேன் கேஸ் 2ல. ஆனால் கேஸ் 3ல 1/5 ஷேர் ஆஃப் எக்ஸை நான் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி 1/6 ஷேர் ஆஃப் ஒய் நான் வாங்கிக்கிறேன். அப்படின்னா என்ன? எக்ஸ் என்ன வச்சுருந்தானோ அதில் 1/5 வாங்கிக்க போகிறேன். அதே மாதிரி ஒய் என்ன வச்சுருந்தானோ அதில் 1/6 நான் வாங்கிக்க போகிறேன். அதுதான் அதுக்கான மீனிங். அப்போது இந்த சென்டென்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தி, இங்கே போச்சு கொஷின், இங்கே இருக்கு. ஸோ இந்த கொஷின்லேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா,
எக்ஸோட சாக்ரிஃபைஸ் 1/5 ஷேர் ஆஃப் எக்ஸ் ஃபோர்கோ பண்ணுறான் இல்லையா, அப்போ 1/5 ஷேர் ஃபோர்கோ பண்ணால் எக்ஸோட சாக்ரிஃபைஸ், அதே மாதிரி ஒய்யோட சாக்ரிஃபைஸ் கிடைக்கும், ஜெட்டோட கெய்னிங் ரேஷியோ கிடச்சிரும். ஸோ எப்படி சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஷினில் ஃபர்ஸ்ட் லைனில் ஓல்ட் ரேஷியோ இருந்தது. ஸோ ஓல்ட் ரேஷியோ இஸ் 5:3:2. இப்போ ஃப்ராக்ஷனில் போடும்போது 5/10, 3/10, 2/10. அண்ட் வேற என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ்லேருந்து சாக்ரிஃபைசிங் கெய்னிங் ரேஷியோ கிடச்சிரும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார் எக்ஸ் என்னவா இருக்கும், 1/5 ஷேர் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் என்ன வச்சிருந்தான் 5/10, அதில் 1/5. ஸோ கேஸ் 3 பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 5/10 into 1/5 which is 1/10. அதே மாதிரி ஒய் சாக்ரிஃபைஸ்ட் 1/6 ஷேர் ஆஃப் ஒய். ஒய் என்ன வச்சிருந்தான் 2/6 வச்சிருந்தான், சாரி 3/10. 3/10 வச்சிருந்தான், 3/10ல 1/6. கம்ப்யூட்டேஷன் பார்த்தீங்கன்னா 3/10ல 1/6. அப்போ என்ன நம்பர் வருது 1/20 வருது. சால்வ் பண்ண மல்டிப்ளிகேஷன் தான், எல்சிஎம்ல வேணா அப்படியே சால்வ் பண்ணுங்க. 1/20 வருது. ஸோ எக்ஸ் வந்து 1/10 ஃபோர்கோ பண்ணுறான், ஒய் வந்து 1/20 ஃபோர்கோ பண்ணுறான். பேஸ் சேமா இல்லைனா எல்சிஎம் எடுக்கணும். 1/10 அப்புறம் 1/20 என்ன பண்ணோம், எல்சிஎம் எடு. இட் இஸ் 2/20, 1/20. அப்போது என்ன அர்த்தம், 2 அவுட் ஆஃப் 20 பார்ட் ஏ வந்து எக்ஸ் வந்து 2 பார்ட் ஃபோர்கோ பண்ணுறான், ஒய் வந்து 1 பார்ட் ஃபோர்கோ பண்ணுறான். அப்போ மொத்தமாக என்ன இருக்கணும், ஜெட்டுக்கு எக்ஸ் 2 பார்ட் கொடுத்துட்டான், ஒய் 1 பார்ட் கொடுத்துட்டான், அவுட் ஆஃப் 20 பார்ட்ஸ். அப்போ ஜெட்டுக்கு என்ன இருக்கணும் 3 பார்ட் அவனுக்கு போயிருக்கணும். அதுதான் கெய்னிங் ரேஷியோவாக வரும். 1/10 + 1/20 ஆட் பண்ணிங்கன்னா 3/20. எக்ஸும் ஒய்யும் ஃபோர்கோ பண்ணது ஜெட்டுக்கு ஷேராக போயிடும் கெய்னிங் ரேஷியோ. அப்போ நியூ ரேஷியோ என்ன பண்ணோம், ஓல்ட் ரேஷியோ இருக்குது, சாக்ரிஃபைஸ் இருக்குது, மைனஸ் பண்ணுங்கள், நியூ ரேஷியோ கிடச்சிரும். 5/10 - 1/10 4/10. ஒய்க்கு 3/10 - 1/20 10, 20. அப்போ எல்சிஎம் எடுக்க வேண்டியது இருக்கும். எல்சிஎம் எடுத்து என்ன வருது 5/20. ஜெட்டுக்கு 2/10 - 3/20 கெயின்லேயே ஆட் பண்ணும். 2/10 + 3/20 ஆன்சர் 7/20. பேஸ் சேமா இல்லை, எல்சிஎம் எடுத்து மேட்ச் பண்ணுங்க. 10, 20 ஆகணும். அப்போ என்ன ஆகும் 8/20, 5/20, 7/20. கிராஸ் செக் பண்ணி பாரு. நியூமரேட்டரை ஆட் பண்ணால் பேஸோட மேட்ச் ஆகணும். 8 + 5 + 7 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 20 வந்துடுது. அதுதான் உங்களுடைய டினாமினேட்டராக இருக்குது. ஸோ ஆன்சர் கடைசியில் மேட்ச் ஆகுது. எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிட்டு போடுங்க. கிராஸ் செக் பண்ணாமல் செம்ம க்ளோஸ் பண்ண வேணாம்னா இங்கே தப்பாயிடுச்சுன்னா நிறைய சப்சீக்வெண்ட் பாயிண்ட்ஸ் தப்பாயிடும். ஃபைனலாக சம்மரி பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன, இவன் 2 பார்ட்டு அவன் 1 பார்ட்டு. ஸோ இட் இஸ் 2:1. கெய்னிங் ரேஷியோ ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், அவனோட ஷேரை அப்படியே போட வேண்டியதான். ஸோ இட் இஸ் 3/20. அண்ட் நியூ ரேஷியோ என்ன 8:5:7. அதுதான் நியூ ரேஷியோ. தட்ஸ் இட். தென் வில் மூவ் ஃபார் treatment of purchased versus self-generated goodwill when PSR changes. So PSR na profit sharing ratio. Profit sharing ratio மாறும்போது purchased goodwill நான் என்ன பண்ணணும், self generated goodwill என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ட்னா என்னது, செல்ஃப் ஜென்ரேட் என்னது நான் குட்வில் சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு வாட்டி டவுட் இருந்ததுன்னா அது ஃபுல் லாஜிக் இருக்கும், அதை பார்த்துட்டு இந்த டாபிக் பாருங்கள். அப்போ தான் கான்செப்ட் பெட்டராக புரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ்டு குட்வில் என்ன பண்ணோம்னா, பர்ச்சேஸ்டு குட்வில் பேசிக்காக என்னது ஒரு லாஸு. ஏன் லாஸு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது சம்மரி மட்டும் கொடுத்துட்றேன். பர்ச்சேஸ்டு குட்வில்னா என்ன, ஒரு பிஸ்னஸாக நான் அக்வயர் பண்ணும்போது அந்த பிஸ்னஸுக்கு நான் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நான் பே பண்ணுறேன். அந்த ப்ரீமியம் போர்ஷன் எனக்கு ஒரு லாஸு. ஸோ இட்ஸ் சம்திங் லைக் திஸ். இப்போ நான் வந்து ஒரு பென் வாங்கணும். இந்த பென் நான் வாங்க போகிறேன். இந்த பெனோட விலை 10 ரூபா. இந்த பெண்ணை நான் வந்து 12 ருபீஸுக்கு நான் வாங்க போகிறேன்னா அந்த 2 ரூபா நான் எக்ஸ்ட்ரா 10 ரூபாய்க்கு முடிக்க வேண்டிய டிரான்சாக்ஷனை 12 ருபீஸுக்கு நான் முடிக்கிறேன். அந்த 2 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். தட் 2 rupees இஸ் அ லாஸ் ஃபார் மீ. அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் குட்வில்லும். அந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். Purchase goodwill is a loss to a business because we have paid premium while acquiring another business. So this loss was incurred before reconstitution of partnership. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா, இந்த லாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ABC 3 பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ரேஷியோ வந்து 3:2:1 வச்சுக்கலாம். ஸோ இந்த 3:2:1 தான் நம்மளுடைய ஓல்ட் ரேஷியோ. இந்த ஓல்ட் ரேஷியோ இருக்கும்போது தான் நான் ஒரு பிஸ்னஸை ப்ரீமியம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். அந்த ப்ரீமியம் எனக்கு ஒரு லாஸு. இப்போ அந்த லாஸை நான் அன்றைக்கே ரைட் ஆஃப் பண்ணியிருந்தேன்னா
3:2:1 பேசிஸில் நான் வந்து பிரிச்சிருப்பேன். இப்போ என்ன ஆகும்னா, அப்போ நான் பிரிக்காம விட்டுட்டேன். நீ இப்போ சேஞ்ச் பண்ணும்போது, ரீகான்ஸ்டியூஷன் பண்ணும்போது இப்போவும் நான் க்ளோஸ் பண்ணலைனாக்க என்ன ஆகும்னா, நியூ ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நியூ ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது லெட்ஸ் சே த நியூ ரேஷியோ இஸ் 1:2:3ன்னு வச்சுக்கலாம். அப்போ நியூ ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த லாஸு ஏபிசிக்குள்ள இப்போ சி அதிக பங்கு எடுத்துருவான், ஏ கம்மி பங்கு எடுத்துப்பான். இது அக்செப்டபிளாக இருக்காது. ஏன்னா அந்த இந்த ப்ரீமியம் பே பண்ணும்போது ரேஷியோ என்ன, 3:2:1. அன்னைக்கு அந்த லாஸை நான் ரைட் ஆஃப் பண்ணியிருந்தேன்னா 3:2:1 பேர் பண்ணியிருப்பாங்க. ஏக்கு அதிக பங்கு கிடச்சிருக்கும், சியோட ஷேர் ஆஃப் லாஸ் கம்மியாக இருந்திருக்கும். நான் அன்னைக்கு ரைட் ஆஃப் பண்ணல. ஏன் ரைட் ஆஃப் பண்ணல, அந்த ரெக்கார்டிங்கில் கொடுத்துருப்பேன், அது இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். அன்னைக்கு ரைட் ஆஃப் பண்ணல. இன்னைக்கு நான் ரைட் ஆஃப் பண்ணும்போது இன்னைக்கு நான் எப்போ, அதாவது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரைட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஏக்கு ஷேர் கம்மியாயிடும், சியோட ஷேர் ஆஃப் லாஸு அதிகமாகிடும். ஸோ அது அக்செப்டபிளாக இருக்காது. அந்த ரீசன்னால தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, லாஸ் வந்து இன்கர் ஆகும்போது, ஸோ திஸ் லாஸ் வாஸ் இன்கர்ட் பிஃபோர் ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பை ரீகான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கேஸ் என்ன, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதை மேலே பார்த்தோம். ரீகான்ஸ்டியூஷனில் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் இஸ் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ இந்த ரீகான்ஸ்டியூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த லாஸ் இன்கர் ஆயிடுச்சு. ஹென்ஸ் திஸ் லாஸ் ஹேஸ் டு பி போன் பை ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் தேர் ஓல்டு ரேஷியோ. ஏன்னா அன்னைக்கே நீ க்ளோஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், 3:2:1 பிரிச்சிருப்போம் இல்லையா, அன்னைக்கு பண்ணல. இப்போ அந்த வேலையை இப்போ நீ பண்ணு. ஏன்னா இப்போவும் நீ பண்ண மாட்டேன்னாக்கா நாளைக்கு க்ளோஸ் பண்ணும்போது புது விஷயம் ஷேர் பண்ணுற மாதிரி இடம், அது அக்செப்டபிள் இல்லை. அதனால தான் பர்ச்சேஸ்டு குட்வில்லாக இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்லுவாங்கன்னாக்க, ஓல்டு பார்ட்னர்ஸை அவங்க ஓல்டு ரேஷியோவில் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ட்ரி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி ரொம்ப ஈஸி, சிம்பிள் லாஜிக் தான். குட்வில்லுங்கிறது ஈவன் தோ இட்ஸ் அ லாஸ், நான் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வைக்கிறேன். அசட்டில் வைக்கும்போது இது எல்லாத்துக்கும் லாஜிக் வேணும். ஏன் அசட்டில் வருது, லாஸ்னா பிஎன்ல போகணும், ஏன் அசட்டில் வருதுலாம் ரீசன் வேணும்னாக்க இந்த ரெக்கார்டிங்கை பாருங்கள், ஃபுல் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் நான் வந்து குட்வில்லை வச்சுருக்கேன். இப்போ அந்த குட்வில் நான் இப்போ என்ன பண்ணணும், அந்த குட்வில்லை இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அசட்டை க்ளோஸ் பண்ணணும்னா, அசட்டு குறையுதுன்னா ஐ ஹவ் டு கிவ் அ கிரெடிட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 2 குட்வில். அப்போ டெபிட் என்னது, பார்ட்னர்ஸை பேர் பண்ண வைக்கணும். பேசிக்காக பார்ட்னர்ஸ் கேஷ் தரணும் ஃபேமுக்கு. இந்த லாஸை பேர் பண்ணாங்கன்னா இந்த லாஸுக்கான அமௌண்ட்டு பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு, நம்ம யாரும் ஃபேமுக்கு, பார்ட்னர்ஸ் ஃபேமுக்கு கேஷ் தரணும். ஸோ ஆனால் கேஷ் தர மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துருவோம். ஸோ ஃப்ரம் தி கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட்டை எடுத்தோம்னாக்க கேபிட்டல் பேலன்ஸ் குறையுமா, அப்போ என்ன ஆகும், ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். அதுதான் லாஜிக்கு. ஸோ குட்வில்லுங்கிற அசட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அசட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த ஓல்டு ரேஷியோவை நம்ம டெபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ லாஸை ரைட் ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தோம், இப்போ ரைட் ஆஃப் பண்ணுறீங்க. ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 குட்வில் டெபிட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர்ஸ் வச்சு பார்த்துருவோம். XYZ ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 5:3:2. இட் வாஸ் agreed among the partners that profit sharing ratio will be 2:2:1 with effect from 1st April 25. ஸோ பார்ட்னர்ஸுக்குள்ள ரேஷியோ வந்து 5:3:2 இருந்தது. இப்போது ரேஷியோ வந்து 2:2:1 வரப்போகுது அவங்களோட ரேஷியோ. ஆன் த டேட் ஆஃப் ரீகான்ஸ்டியூஷன் குட்வில் எக்ஸிஸ்டட் இன் தி புக்ஸ் அட் 1 lakh. பாஸ் ஜர்னல் என்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. குட்வில் எக்ஸிஸ்டட் அப்படின்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் இருக்குது. பர்ச்சேஸ்டு குட்வில் தான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ குட்வில் எக்ஸிஸ்டட் இந்த புக்ஸ்னால் என்ன அர்த்தம், அது பர்ச்சேஸ்டு குட்வில்னு அர்த்தம். ஸோ குட்வில் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கா, எங்கே இருக்கும், அசட்டில் இருக்கும். அசட்டுக்கு என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கிவ் 2 குட்வில். குட்வில்லை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 குட்வில் 1 lakh. இப்போ யாரை டெபிட் பண்ணணும், XYZ தான் பார்ட்னர்ஸ். அப்போ X கேபிட்டல் அக்கௌண்ட், Y கேபிட்டல் அக்கௌண்ட், Z கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ணோம், 1 lakh 5:3:2. அதாவது 1 lakh 5/10, 3/10, 2/10 இந்த பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ணணும். இதுதான் கம்ப்யூட்டேஷன். ஸோ இந்த 1 lakh 5:3:2 பிரிச்சிருவேன். இப்போ 50,000, 30,000, 20,000 இந்த ரேஷியோவில் பிரிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் ஓவர். தட்ஸ் இட். இதுதான் பர்ச்சேஸ் குட்வில். ஸோ குவிக் ரீகால்,
பர்ச்சேஸ் குட்வில் ஒரு லாஸு. இந்த லாஸை என்ன பண்ணணும்னா பழைய பார்ட்னர்ஸை பேர் பண்ண வைக்கணும். தே ஹாவ் டு பேர் திஸ் லாஸ். ஸோ ஆன் தி டேட் ஆஃப் ரீகான்ஸ்டியூஷன், அதாவது என்னைக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா XYZ பார்ட்னர்ஸ் ரேஷியோ 5:3 அவங்க வந்து 2:2 மாற்றிக்க போகிறாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/25. அப்போ என்ன பண்ணணும், ஆன் 1/4/25 இந்த என்ட்ரி நீங்கள் பாஸ் பண்ணணும். இன்னைக்கு நீங்கள் பாஸ் பண்ண நாளைக்கு 2:2:1 போயிடும், அது அக்செப்டபிள் இல்லை. இங்கே ஒரு சின்ன கேள்வி வரலாம், ஓல்டு ரேஷியோ நான் யூஸ் பண்ணிட்டேன், நியூ ரேஷியோ எதுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அது யூஸே கிடையாது, தேவையே இல்லை இன்ஃபர்மேஷன். ஏன்னா இது பழைய லாஸு, பழைய ரேஷியோவில் பிரிச்சிட வேண்டியதான், புது ரேஷியோ தேவையே கிடையாது. சும்மா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இந்த 2:2:1 நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கொஷினில் லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். செகண்ட், இது வந்து நம்ம பார்த்தது இப்போது பர்ச்சேஸ்டு குட்வில்லுக்கு பார்த்துட்டோம். நவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். ஸோ அப்படின்னா என்னது, நம்ம பிஸ்னஸுக்கு நம்மளே வேல்யூ போட்டுக்கிறோம். இது ஏன் எதுக்குங்கிறது குட்வில் ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்பராக வச்சு பார்த்துருவோம். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்ல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு கிறிஸ்பாக சொல்லிடுறேன். என்ன பண்ணணும்னா செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்லுக்கு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் சாக்ரிஃபைசிங் அண்ட் கெய்னிங் ரேஷியோ. இந்த பாயிண்ட் இப்போது சம் வச்சு பார்த்துடலாம். XYZ are partners sharing profits and loss in the ratio 5:3:2. அப்படின்னா என்ன, ஓல்டு ரேஷியோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. It was agreed among the partners that profit sharing ratio will be 2:2:1 with effect from 1/4/25. So old ratio 5:3:2. New ratio, it was agreed among the partners that profit sharing ratio will be 2:2:1. அப்படின்னா அர்த்தம் நியூ ரேஷியோ வந்து 2:2:1 இருக்க போகிறது. ஸோ ஓல்டு ரேஷியோ இருக்குது, நியூ ரேஷியோ இருக்குது. with effect from 1/4/25. அந்த டேட்லேருந்து ரேஷியோ மாற்றிக்க போகிறாங்க. ஆன் த டேட் ஆஃப் ரீகான்ஸ்டியூஷன் குட்வில் வாஸ் வேல்யூட் அட் 1 lakh. பாஸ் ஜர்னல் என்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா போன கொஷினும் இந்த கொஷினும் டிட்டோ சேம், ஒன்றுமே சேஞ்ச் இல்லை எக்ஸப்ட் ஃபார் ஒன்லி ஒன் வேர்ட். என்ன வேர்ட், இங்கே எக்ஸிஸ்டட்னு இருந்தது, இங்கே வேல்யூடுன்னு இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பாக்கி எல்லாம் காப்பி பேஸ்ட் அந்த கொஷினு. ஸோ எக்ஸிஸ்டட்னா என்னதுன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அது வேர்டுக்கு என்ன அர்த்தம், அது பர்ச்சேஸ்டு குட்வில். பர்ச்சேஸ்டு குட்வில்க்கு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் ஓல்டு ரேஷியோவில் பிரிச்சிடணும். ஆனால் இங்கே வேல்யூட்னா என்ன, நம்ம பிஸ்னஸுக்கு நம்மளே வேல்யூ போட்டுக்க போகிறோம். நம்ம போட்ட வேல்யூ எவ்வளோ, 1 lakh. இப்போது ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணோம். எப்படி பாஸ் பண்ணணும்னா செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்லுக்கு புக்ஸில் குட்வில் அக்கௌண்ட் இருக்காது. ஸோ குட்வில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது இங்கே பாசிபிள் இல்லை, எந்த அசட்டுமே இல்லை. ஸோ ரைட் ஆஃப்லாம் பண்ண முடியாதனால இங்கே என்ன பண்ணணும்னா சாக்ரிஃபைசிங் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஒர்க்கிங் நோட்டில் சாக்ரிஃபைசிங் கெய்னிங் போடுறதுக்கு என்ன வேணும், ஓல்டு ரேஷியோ வேணும், நியூ ரேஷியோ வேணும். ஸோ ஓல்டு ரேஷியோ இருக்குது, நியூ ரேஷியோ இருக்குது. ஸோ ஃபைண்ட் தி சாக்ரிஃபைசிங் பார் கெய்னிங் ரேஷியோ. அதே கம்ப்யூட்டேஷன் தான், சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓல்டு ரேஷியோ என்ன, 5/10, 3/10, 2/10. இது ஓல்டு ரேஷியோ. அண்ட் வாட் இஸ் நியூ ரேஷியோ, 2:2:1. அப்படின்னா என்ன, எக்ஸுக்கு 2 பார்ட்டு, ஒய்க்கு 2 பார்ட்டு, ஜெட்டுக்கு 1 பார்ட்டு. இப்போ டோட்டலாக எத்தனை பார்ட் இருக்கணும், 5 பார்ட் இருக்கணும். 5 பார்ட்டை எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 2, ஜெட்டுக்கு 1 கொடுக்க போகிறேன். அப்போது 2/5, 2/5, 1/5. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா சாக்ரிஃபைசிங் பார் கெய்னிங் ரேஷியோ ஓல்டு மைனஸ் நியூவும் போடலாம், நியூ மைனஸ் ஓல்டுன்னு போடலாம், எப்படி வேணால் போடலாம். லாஜிக் மட்டும் புரிஞ்சால் போகிறோம். ஓல்டு மைனஸ் நியூ பண்ணிவிட்டு ஆன்சர் பாசிட்டிவாக வருதுன்னு அர்த்தம். பழைய நம்பர் பெரிய நம்பர், புது நம்பர் குட்டி நம்பர். ஸோ என்ன ஆகும், ஆன்சர் பாசிட்டிவ்னா இட் இஸ் அ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பிகாஸ் ஓல்டு நம்பர் வாஸ் அ பிகர் நம்பர். ஸோ ஓல்டு ரேஷியோ பெருசாக இருக்குது, அப்போ சாக்ரிஃபைசிங் வரும். ஸோ என்ன ஆச்சுன்னா 5/10 - 2/5 சால்வ் பண்ணிங்கன்னா 1/10 பாசிட்டிவாக வருது. அப்படின்னா என்னது, இது வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். எக்ஸ் வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 3/10 - 2/5 சால்வ் பண்ணிங்கன்னா -1/10. அப்போது ஒய்க்கு நெகட்டிவாக வருது. அப்படின்னா என்ன, புது நம்பர் பெரிய நம்பராக இருக்குது, பழைய நம்பர் குட்டி நம்பராக இருக்குது. அப்போது இவன் வந்து கெய்னிங் பார்ட்னர். ஜெட்டுக்கு 2/10 - 1/5 எல்சிஎம் எடுத்த அப்புறம் 2/10 - 2/10 வரும், ஒன்றுமே இல்லை, 0. தட் மீன்ஸ் தெர் இஸ் நோ சாக்ரிஃபைஸ், நோ கெயின். ஸோ எக்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணது, ஒய் வந்து கெயின் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கேஸில் குட்வில்லோட வேல்யூ எவ்வளோ, 1 lakh. இந்த 1 lakh என்ன பண்ணணும்னா ஹூ இஸ் தி சாக்ரிஃபைசிங் பார்ட்னர், எக்ஸ். ஸோ என்ன ஆகணும்னா 1 lakh rupees வந்து எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஒய் கேபிட்டல் அக்கௌண்ட்.
ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம், எக்ஸ் வந்து சாக்ரிஃபைசிங் இல்லையா, ஒய் வந்து கெய்னிங் இல்லையா, ஐம் ரியலி சாரி, என்ட்ரி தப்பாக போட்டேன். இட் வில் பி கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இட் இஸ் ஒய் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் அக்கௌண்ட். கெய்னிங் பார்ட்னரை டெபிட் பண்ணோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, எக்ஸ் வந்து ஃபோர்கோ பண்ணுறான்ல, ஸோ என்ன பண்ணோம்னா கெயின் பண்ணுறவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணும். இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, லாஜிக் ரொம்ப சிம்பிள். இந்த பாயிண்ட் நான் வந்து குட்வில்லையும் நான் இந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் கெய்னிங் டு சாக்ரிஃபைஸிங்கிற பாயிண்ட் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த பாயிண்ட் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ என்ன கான்செப்ட்னா, இப்போது பிஸ்னஸை பில்டு பண்ணி விட்ருக்கு. இப்போ ஆல் தீஸ் டேஸ் எக்ஸ் வாஸ் கெட்டிங் அ ஹையர் ஷேர். இப்போது ஃப்யூச்சரில் எக்ஸோட ஷேர் குறைச்சிக்கிறோன்னா, இத்தனை வருஷம் எஃபர்ட்டை போட்டு எக்ஸ் வந்து அதிக எஃபர்ட்டை போட்டு பிராண்டை பில்ட் பண்ணி வச்சுருக்கான். ஒரு பெட்டர் பொசிஷனில் ஒய் கிட்ட இப்போது கொடுக்குறான். அப்போது ஒய்க்கு வந்து இப்போ அதிக ஷேர் வர போகிறது. அப்போ என்னென்னா, இந்த 1/10 ஷேர் வந்து ஒய் கெயின் பண்ணுறான்ல, ஒய் கெயின் பண்ணுறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு காம்பன்சேட் பண்ணணும். ஏன்னா இத்தனை வருஷம் எஃபர்ட்டை போட்டு பில்டு பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஒன் டைம் காம்பன்சேஷன். த கெய்னிங் பார்ட்னர் ஹேஸ் டு காம்பன்சேட் தி சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். ஸோ கெயின் பண்ணவன் ஒய் என்ன பண்ணோன்னா, இத்தனை வருஷம் எஃபர்ட் போட்டு பிராண்டை நல்ல பொசிஷனில் வந்து எனக்கு கொடுத்துருக்க, தேங்க்யூ, நான் உனக்கு ஒரு காம்பன்சேஷன் தரேன். அந்த 1 lakhல இந்த 1 lakhக்கு என்ன மீனிங்னா, குட்வில் வாஸ் வேல்யூட் அட் 1 lakh. என்ன தோணாக்க, ஃபியூச்சரில் 1 lakhக்கான ப்ராஃபிட் வரப்போகுது. அந்த 1 lakhல 1/10 வந்து ஒய்க்கு இப்போ அதிகமாக வரப்போகுது ஃபியூச்சரில், விச் ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார். ஸோ அவன் என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துடணும். நான் கெயின் பண்ண போகிறேன், நானா யார், ஒய், நான் கெயின் பண்ண போகிறேன், நான் வந்து உனக்கு காம்பன்சேட் பண்ணுறேன். உன் எஃபர்ட்னால தான் பிராண்ட் இன்னைக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு காம்பன்சேட் யூ. இன்னும் கிளியராக வேணும்னா அந்த ரெக்கார்டிங் பாருங்கள், குட்வில் ரெக்கார்டிங் பாருங்கள், இந்த பாயிண்ட் பெட்டராக புரியும். ஸோ ஒய் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 1 lakhல 1/10, இட் இஸ் 10,000. 10,000 கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட கான்செப்ட். இதுதான் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்லுக்கு பண்ண வேண்டியது. இட்ஸ் கோயிங் டு பி கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் தப்பாக போட்டிருந்தேன் என்ட்ரி, உல்ட்டாவை போட்டிருந்தேன், அதுகிட்ட மாற்றிக்கோங்க. இட் இஸ் கோயிங் டு பி ஒய் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவ்வளோதான். செல்ஃப் ஜென்ரேட்டடுக்கு கெய்னிங் டு சாக்ரிஃபைசிங். பர்ச்சேஸ்டு குட்வில்லுக்கு லெஜர் புக்ஸில் இருக்கிறதுனால குட்வில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட், ஓல்டு பார்ட்னர்ஸை டெபிட். ஏன்னா அது பழைய லாஸு, ரைட் ஆஃப் பண்ணாமல் இருக்குது, இன்றைக்கி ரைட் ஆஃப் பண்ணி பார்ட்னர்ஸை பேர் பண்ண வைக்க போகிறேன். அதான் கான்செப்ட். அண்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், ஒய் வந்து காம்பன்சேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. எப்பவுமே பார்ட்னர்ஸ் வந்து இன்னொரு பார்ட்னர் கேஷ் தர மாட்டாங்க. அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒய் வந்து எக்ஸுக்கு 10,000 தரணும்னா கேஷ் கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுவான்னா, கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து காசை எடுத்து எக்ஸோட அக்கௌண்ட்டில் போட்டுருவோம் நம்ம. ஸோ ஒய்ட்டேருந்து காசு எடுக்க போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் நேச்சர் என்ன, இட் இஸ் அ லயபிலிட்டி. லயபிலிட்டி குறைய போகுது, ஸோ டெபிட் பண்ணுறேன். எக்ஸோட லயபிலிட்டி ஏறப்போகுது, நான் கிரெடிட் தரேன். ஸோ லயபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸு. ஸோ ஒய்யோட அக்கௌண்ட்டை குறைச்சி விட்டுட்டு அங்கேருந்து அமௌண்ட்டை எக்ஸுக்கு போட்டுருவோம். ஸோ ஒய் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் அக்கௌண்ட். இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். அக்கௌண்டிங் ஆஃப் ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். இப்போது இந்த செக்ஷன் மோர் இம்பார்ட்டண்ட் ஒன், எக்ஸாமினேஷனில் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியா. அக்கௌண்டிங் ஆஃப் ரிசர்வ்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரிசர்வ்ஸுங்கிறது நத்திங் பட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். அதாவது என்னென்னா, பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ்ன்னு இருக்கும், கேபிட்டல் கீழே ரிசர்வ்ஸ் நம்ம வச்சுருப்போம். இந்த ரிசர்வ்ஸ்னால் என்னதுன்னா, கம்பெனி வந்து பாஸ்ட் இயர்ஸில் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருப்பாங்க, அந்த என்டையர் ப்ராஃபிட் பார்ட்னர்ஸுக்கு கொடுக்காம ஒரு போர்ஷன் ரீடெயின் பண்ணிடுவாங்க. இது இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா வி கால் திஸ் அஸ் ரீடெயின்ட் ஏர்னிங்ஸ். ஸோ சம்பாதிச்சு வச்ச ப்ராஃபிட்டை பிஸ்னஸில் தக்க வச்சுப்பாங்க. இதில் மோஸ்ட்டாக நீங்கள் 11th பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளோவிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. ப்ராஃபிட்டை ப்ளவ் பேக்னா என்ன, திரும்ப பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அதிகப்படுத்துறது, ப்ராஃபிட் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது. ஸோ ப்ளோவிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட்னா சம்பாதிச்ச ப்ராஃபிட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சம்பாதிச்சு வச்சுருக்கிற ப்ராஃபிட் தான் நம்ம ரிசர்வ்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்வ்னா என்னதுன்னா, அதிங் பட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், அது சில சமயம் லாஸாகவும் இருக்க முடியும். இட் குட் பி அக்யூமுலேட்டட் லாஸஸ் ஆஸ் வெல். இப்போது இந்த ரிசர்வ்ஸை என்ன பண்ணுறது அப்படின்னா, அதே கான்செப்ட் தான், சிம்பிள் தான். ரிசர்வ்ஸுங்கிறது பழைய ரேஷியோ இருக்கும்போது சம்பாதிச்சு வச்ச அமௌண்ட்டு. இப்போ ரேஷியோ மாறும்போது என்ன பண்ணோம்னா,
இந்த ரிசர்வை பார்ட்னர்ஸுக்கு நான் பழைய ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருவேன். ஏன் பழைய ரேஷியோ? ஏன்னா அது பழைய ரேஷியோ இருக்கும்போது சம்பாதிச்ச அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 பேர் பார்ட்னர்ஸ், அவங்களுக்குள்ள ரேஷியோ வந்து லெட்ஸ் சே இட் இஸ் 2/5 2/5 1/5ன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள ரேஷியோ வந்து 2/5 2/5 1/5 இதுதான் அவங்களுக்கு ரேஷியோவாக இருந்தது. இதுதான் ஓல்டு ரேஷியோ. இப்போது பாஸ்ட் பீரியடில் லெட்ஸ் சே ஒரு 3-4 இயர்ஸ் பேக்லாம் வந்து நிறைய ப்ராஃபிட் சம்பாதிச்சிருப்பாங்க ஃபார்ம். சம்பாதிச்சு அதில் வந்து ஒரு 3 lakh rupees நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் பிஸ்னஸில் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ வி கால் திஸ் அஸ் ரிசர்வ்ஸ். சம்பாதிச்சு நான் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸை கொடுக்காம அப்படியே பிஸ்னஸில் ரீடெயின் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 lakh நான் இன்றைக்கும் இதை க்ளோஸ் பண்ணலன்னு வையே என்ன ஆகும்? நியூ ரேஷியோவில் இப்போ லெட்ஸ் நியூ ரேஷியோ வந்து 1/3 ஆளுக்கு ஒரு பார்ட்னர் வச்சுக்கலாம். 1/3 1/3 1/3னா என்ன ஆகிடும்? நான் இந்த 3 lakh இன்னைக்கு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி என்னது ரீகான்ஸ்டியூஷன் பண்ணுறேன். அன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா ஃப்யூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது நியூ ரேஷியோவில் போயிடும். அது அக்செப்டபிள் இல்லை. ஸோ என்ன பண்ணணும்? 3 lakh ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துடணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ரொம்ப குட்டி கான்செப்ட், ஈஸி ஒன். ஸோ ஏதாவது ரிசர்வ்ஸ் இருந்ததுன்னா அது பழைய பார்ட்னர்ஸ் அவங்க ஓல்டு ரேஷியோ சம்பாதிச்சது அந்த ரேஷியோவில் அவங்களுக்கு அதை பிரித்து கொடுத்துருங்க. இவ்வளோ தான் எங்கள் டாபிக். இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே பார்க்கலாம். இதில் 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா when firm wants to close the reserve. இப்போ நம்ம பேசுனது இதுதான். ஃபர்ம் வந்து இந்த ரிசர்வை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க பார்ட்னர்ஸ் கிட்ட. Reserves are nothing but accumulated profits and losses, that is past periods undistributed profits and losses. These reserves will have to be distributed to partners upon reconstitution, because if it is not distributed today என்னது reconstitution date, அந்த reconstitute பண்ற அன்னைக்கு நீங்க பிரிக்கலைன்னா டுடேக்கு மீனிங் அதுதான். In future when these reserves are distributed it will be transferred to partners in their new profit sharing ratio. ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது புது ரேஷியோவில் போக ஆரம்பிச்சிடும், which is not acceptable as it was earned in the past. ஸோ இது பாஸ்டில் சம்பாதிச்ச ப்ராஃபிட் அன்னைக்கு என்ன ரேஷியோ இருந்தது? ஓல்டு ரேஷியோ தான் இருந்தது. ஸோ ரீகான்ஸ்டியூஷன் போது நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் வச்சு விட்டுட்டிங்கன்னா ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது புது ரேஷியோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி இடம், அது அக்செப்டபிளாக இருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இந்த கான்செப்டை என்ன பண்ணுன்ட்டு, XYZ are partners sharing profits and loss in the ratio of 5:3:2. ஸோ இதுதான் பார்ட்னர்ஸோட ரேஷியோ. 5:3:2 ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. It was agreed among the partners that profit sharing ratio will be 2:2:1 with effect from 1/4/25. அதே கொஸ்டின் தான் காப்பி பேச பண்ணியிருக்கேன். ஓல்டு ரேஷியோ இருக்குது, நியூ ரேஷியோ இருக்குது. 1/4/25லேருந்து ரிசர்வ் இது ரேஷியோ வந்து 2:2:1க்கு மாற்றிக்க போகிறாங்க. On the date of reconstitution following where the balances of reserves appearing in the books. appearing in the books என்ன அர்த்தம்? பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு இவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ ஒன் செகண்ட், ரிசர்வ்ஸ்னால் என்ன? சம்பாதிச்சு வச்ச ப்ராஃபிட், பாஸ்ட் ப்ராஃபிட்டு. ஸோ ஜென்ரல் ரிசர்வில் ஒரு 4 lakh rupees ப்ராஃபிட் இருக்குது. T&Lல ஒரு 3 lakh rupees ப்ராஃபிட் இருக்குது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வில் ஒரு 3 lakh rupees ப்ராஃபிட் இருக்குது. குட்வில்ல ஒரு 2 lakh rupees ப்ராஃபிட் இருக்குது. அண்டு எக்ஸ்ட்ரா குட்வில்லேருந்து ப்ராஃபிட்டில் குட்வில்ங்கிறது ஒரு லாஸு. ஸோ என்ன ஆகும்னா சொன்னோம் இல்லையா, ப்ராஃபிட் இருக்க முடியும், லாஸ் இருக்க முடியும். ஜென்ரல் ரிசர்வ் வந்து ஒரு லயபிலிட்டி, ஸோ இட்ஸ் அ ப்ராஃபிட். P&L is a profit. Workman compensation reserve again it's a liability, இதுவும் ஒரு ப்ராஃபிட். குட்வில் வந்து அசட், இது வந்து ஒரு லாஸ். அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், இந்த செக்ஷன் வந்து 11th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு வந்திருக்கும். நான் அதுக்கும் ரெக்கார்டிங் வச்சுருக்கேன். அந்த ரெக்கார்டிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து 11th டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு படிச்சிருப்பீங்க. பேசிக்காக ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டெஃபர் பண்ணி நான் பேலன்ஸ் ஷீட்டில் வச்சுருப்பேன். இது ஒரு கான்செப்ட்லாம் வேணும்னா அந்த ரெக்கார்டிங் பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். ஸோ டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பேசிக் என்னன்னா, அது வந்து ஒரு செலவு, ஒரு லாஸ். அது டெம்பரரியாக நான் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் உட்கார வச்சுருப்பேன். ஏன் அசட்டில் வச்சுருக்கேங்கிறது காரணம்லாம் கொடுத்துருப்பேன், அந்த ரெக்கார்டிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, இந்த கேஸில் எனக்கு 3 ப்ராஃபிட் இருக்குது, 2 லாஸ் இருக்குது. சொன்ன மாதிரி மேலே ரிசர்வ்ஸுங்கிறது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டாகவும் இருக்க முடியும், லாஸாகவும் இருக்க முடியும். ஸோ இந்த கேஸில் எனக்கு 3 ப்ராஃபிட் அப்புறம் 2 லாஸ் இருக்குது. குட்வில்லும் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் ரெண்டுமே எனக்கு லாஸு, பாக்கி 3மே வந்து எனக்கு ப்ராஃபிட். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, ரீகான்ஸ்டியூஷன் பண்ணும்போது வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், புக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ம் வாண்ட்ஸ் டு க்ளோஸ் த ரிசர்வை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா,
இது மூணு liability-யா? liability-க்கு என்ன balance? We know it has a credit balance. இது மூணுத்துக்கும் credit balance. asset-க்கு debit balance. அப்போ என்ன பண்ணுவீங்க? liability-ய க்ளோஸ் பண்ணணும்னா credit balance-அ க்ளோஸ் பண்ணுறதுக்கு you have to give a debit. So general reserve, P&L, workman compensation reserve-அ debit பண்ணும். entry பாருங்க, general reserve account debit, P&L account debit, workman compensation reserve account debit. amount 4 lakh, 3 lakh, 3 lakh. இதை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணும்? பார்ட்னர்ஸு கிட்ட கொடுத்துடணும். ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது? 433, அமௌண்ட் இஸ் 10 lakhs. 10 lakhs என்ன பண்ணுவீங்கன்னா பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுத்துருவீங்க. அப்போ என்ன ஆகிடும்? 2x கேபிட்டல், 2y கேபிட்டல், 2z கேபிட்டல். ப்ராஃபிட்டை நான் கேஷாக கொடுக்க மாட்டேன், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துருவேன். அப்போ 10 lakh 532ல பிரிச்சிங்கன்னா 5/10, 3/10, 2/10, அமௌண்ட் கம்ஸ் டு 5 lakh, 3 lakh, 2 lakh. ஸோ ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ்ட்டை கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணாத லாஸஸ் இருக்குது. குட்வில்லும் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது. இதையும் க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ்ட்டை கொடுத்துடணும். குட்வில் அசட்டு, டெபிட் பேலன்ஸு. அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் ஒரு அசட்டு, டெபிட் பேலன்ஸ். இதை க்ளோஸ் பண்ணும். வாட் யூ ஹேவ் டு டூ? யூ ஹேவ் டு கிவ் அ credit. So it will be 2 goodwill, 2 advertisement suspense. So இது ரெண்டு அசட்டையும் நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட் தர போகிறேன். டோட்டல் அமௌண்ட் என்ன? 2 lakh plus 1 lakh, it is 3 lakh. 3 lakh லாஸ் இருக்குது. இந்த அக்யூமுலேட்டட் லாஸஸ் என்ன பண்ண போகிறேன்? பார்ட்னர்ஸுக்கு 5:3:2ல பிரிக்க போகிறேன். ஸோ 5/10, 3/10, 2/10, அமௌண்ட் கம்ஸ் டு 1,50,000, 90,000 and 60,000. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ பார்ட்னர்ஸ் வந்து ரிசர்வ்ஸை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்? அந்த ரிசர்வ்ஸுக்கு இஃப் இட்ஸ் அ ப்ராஃபிட், இட்ஸ் அ லயபிலிட்டி, இட் வில் ஹேவ் கிரெடிட் பேலன்ஸ். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டெபிட். அந்த ரிசர்வை டெபிட் பண்ணி பார்ட்னர்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. கேஷாக கொடுக்க மாட்டோம், கேபிட்டலில் போட்டுருவோம். ஸோ ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல். லாஸாக இருந்ததுன்னா அது டெபிட் பேலன்ஸு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட் தரணும். ஸோ 2 குட்வில், 2 அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு டெபிட்ல பண்ணணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ இங்கே XYZனா எக்ஸ் கேபிட்டல், ஒய் கேபிட்டல், ஜெட் கேபிட்டல். என்ன ரேஷியோ? ஓல்ட் ரேஷியோ. ஏன் ஓல்ட் ரேஷியோ? பிகாஸ் இது முன்னாடி சம்பாதிச்சு வச்ச ப்ராஃபிட்ஸும் லாஸஸும் அது பழைய ரேஷியோவில் தான் பேர் பண்ணியிருக்கணும். ஸோ நியூ ரேஷியோ கொஷினில் கொடுத்துருக்காங்களே, எது கொடுத்தாங்க? தேவையே இல்லை, சும்மா கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் தேவையே கிடையாது, விட்டுடலாம். ஸோ இது பழைய ப்ராஃபிட் லாஸஸ்னால அது பழைய ரேஷியோலேயே பேர் பண்ண வச்சிடணும். அவ்வளோதான் கான்செப்ட். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த கான்செப்டில் ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது. கொஞ்சம் மேபி பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகுதான்னு பாருங்கள். என்னென்னா, ரிசர்வை நான் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ்ட்டை கொடுக்க போகிறேன். ஏன் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன்? ஏன்னா இது பழைய ரேஷியோவில் இருக்கும்போது சம்பாதிச்ச ப்ராஃபிட் லாஸஸ்ஸு அது பழைய ரேஷியோலேயே பேர் பண்ணணும். இன்றைக்கி நான் பேர் பண்ணாமல் பிரிக்காம விட்டுட்டேன்னா ஃப்யூச்சரில் பிரிக்கும் போது நியூ ரேஷியோவில் போயிடும். அக்செப்டபிள் இல்லைன்னு சொன்னோம் நம்ம. ஃபேர் எனஃப். இப்போது ரிசர்வை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஏன் புக்ஸில் வச்சுருந்த? ரிசர்வை நான் ஃபஸ்ட்டு ஏன் வச்சுருந்தேன்னு கேட்டாக்க, ரிசர்வ் வைக்கிற பர்பஸுக்கு இப்போ சொன்னோம் ப்ளவிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட். இது நாளைக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை பெருசாக்கணும். அதுக்காக நான் இதை ரீடெயின் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டை. இப்போ இதை ப்ராஃபிட்டை நீ பிரித்து கொடுத்துட்டியானா அப்புறம் நாளைக்கு ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கு என்ன பண்ணுறது? ரிசர்வ் வந்து ஒரு உண்டியல் மாதிரி. நீ உண்டியலில் காசு போட்டு வச்சுருந்த, சம்பாதிச்சதுலேருந்து உண்டியலில் காசு போட்டு வச்சுருந்த. இப்போ இந்த உண்டியலை உடச்சிட்டு காசை எடுத்துட்ட அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு என்ன பண்ணுவேன்? காசு எங்கேருந்து வரும்? அது என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிங் ஃபார் த செகண்ட் மெத்தட். நோ, இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன ஃப்ளானா, நான் அந்த உண்டியலை உடச்சி அந்த அமௌண்ட்டை நான் எடுத்துட்டேன். நாளைக்கு ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷன், ஃப்யூச்சர் நீடுக்கு இப்போ என்கிட்ட காசு இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் ரீகான்ஸ்டியூஷனில் நான் இந்த ரிசர்வ்ஸை க்ளோஸ்லாம் பண்ண மாட்டேன். ரிசர்வ்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு என்ட்ரி நான் பாஸ் பண்ணிடுவேன். அதான் செகண்ட் கான்செப்டை பார்க்க போகிறோம். செகண்ட் கான்செப்ட் என்னதுன்னா, இட்ஸ் நத்திங் பட் when firm wants to retain the reserves. இதுக்கு என்ன பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் கொடுத்துருவேன் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்ல, even though reserves have to be paid off to partners in cash, generally firm will not pay the partners in cash. Instead they will transfer it to capital account. அதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணோம், கேஷ் கொடுக்க மாட்டோம். இதுவே நீங்கள் கேஷ் கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. ரிசர்வை க்ளோஸ் பண்ணி 2 கேஷோ பேங்கோ போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்? ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், P&L அக்கௌண்ட் டெபிட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட்னு போட்டுட்டு 10 lakhs, 2 கேஷ் 10 lakhsனு போயிடும். ஸோ கையில் கேஷ் இருக்குது,
கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருங்க, கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. இதான் பாயிண்ட். ஹவவர் there is a drawback in this method. இந்த மாதிரி தான் மீன் பண்ணிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது புக்கில் இருக்காது, ஆனால் இது லாஜிக்கல் கான்செப்ட். இது a firm may not need the reserves today, but in future they might need the reserves. Hence, it's prudent not to close and distribute the reserves to partners. Instead, firm can choose to retain these reserves in new balance sheet. So reserve எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பார்ட்னர்ஸ்ட்டை கொடுக்கறத விட ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் ஈவன் மோர் ப்ருடென்ட், ஈவன் மோர் லாஜிக்கல். அப்போது என்ன பண்ணணும், இந்த ரிசர்வ்ஸை நான் ஹோல் பேக்கும் பண்ணணும், ஆனால் பார்ட்னர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸையும் நான் கொடுத்துடணும். இதுதான் பண்ண போகிறோம். இதுதான் செகண்ட் கான்செப்ட். when firm wants to retain the reserves. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we have to find out the net effect. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிடுறேன். நெட் எஃபெக்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கெய்னிங் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் யாருன்னு தெரியணும். who is gaining, who is sacrificing, இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணோம்னா என்ட்ரி பாஸ் பண்ணோம். என்ன என்ட்ரி? அதே என்ட்ரி தான். மேலே ஒரு என்ட்ரி பார்த்தோம் இல்லையா, கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதே என்ட்ரி நீங்கள் திரும்ப பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுங்க சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். சரி, ஹவு டு ஃபைண்ட் நெட் எஃபெக்ட்னா ஆட் த ரிசர்வ்ஸ் ஷோன் இன் த பேலன்ஸ் ஷீட். அதாவது ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணு, சப்ட்ராக்ட் த குட்வில் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். பேசிக்காக லாஸஸை சப்ட்ராக்ட் பண்ணிடு. ப்ராஃபிட் ஆட் பண்ணணும், லாஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். இன் அதர் வேர்ட்ஸ் லயபிலிட்டியில் இருக்கிற ரிசர்வ்ஸை ஆட் பண்ணு, அசட் சைடில் இருக்கிற லாஸஸை சப்ட்ராக்ட் பண்ணிடு. அந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணி வர நெட் நம்பருக்குள்ளே ஒரு ஃபைனல் நம்பர், அதுதான் நெட் எஃபெக்ட் சொல்லுவோம். கீழே எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். ஸோ த ஃபாலோவிங் ஜர்னல் என்ட்ரி வில் பி பாஸ்ட். இஃப் நெட் எஃபெக்ட் இஸ் பாசிட்டிவ்னா, கிரெடிட் பேலன்ஸாக இருந்ததுன்னா என்ட்ரி வந்து கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த என்ட்ரிக்கு என்ன லாஜிக் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நெட் எஃபெக்ட் நெகட்டிவ்னாக்க, அது டெபிட் பேலன்ஸாக இருந்ததுன்னா, நெகட்டிவ்னு லாஸ்னு அர்த்தம். லாஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னா சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஒன் செகண்ட், இது என்ன லாஜிக்கு சம் பார்க்கும்போது புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்போ மேலே பார்த்து அதே எக்ஸாம்பிள், டேக்கிங் தி அபோவ் எக்ஸாம்பிள், XYZ பார்ட்னர்ஸ் ரேஷியோ 5:3, நியூ ரேஷியோ வந்து 2:1 with effect from 1/4/25. அதே சேம் கொஷின், நோ சேஞ்ச் அட் ஆல். தென் ஆன் த டேட் ஆஃப் ரீகான்ஸ்டியூஷன் ஃபாலோயிங் ஆர் தி பேலன்சஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் அப்பியரிங் த புக்ஸ். ஸோ அதே ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ், P&L, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ், குட்வில், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ். அதே நம்பர்ஸ், நோ சேஞ்ச் அட் ஆல். ஸோ சேம் டாபிக். ஆனால் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு, பார்ட்னர்ஸ் வந்து தே வாண்ட் டு ரீடெயின் த ரிசர்வ்ஸ் நோ. அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ ப்ரீவியஸ் கேஸ் தே வாண்ட் டு க்ளோஸ் இட் ஆஃப். இதை க்ளோஸ் பண்ண வேண்டாம், இந்த ரிசர்வ்ஸ்லாம் எனக்கு அப்படியே இருக்கணும் புது புக்ஸில் அப்படிங்கிறாங்க. புது பேலன்ஸ் ஷீட் வரும்போது இந்த ரிசர்வ்ஸ் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், அதாவது ஒண்டியில் உடைக்காம நான் காசை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கிறாங்க. அப்போ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி எக்ஸாம் ஆங்கிளில் என்ட்ரியை பார்த்துடலாம். அதுக்கு லாஜிக் நெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ணோம், நெட் எஃபெக்ட் சொல்லணும். நெட் எஃபெக்ட் என்ன இப்போ பாருங்கள், வாட் ஹேவ் டு டு ரிசர்வ்ஸை, லயபிலிட்டிஸில் இருக்கிற ரிசர்வ்ஸை ஆட் பண்ணு, குட்வில்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, 4 lakh. P&L எவ்வளோ இருக்குது, 3 lakh. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 3 lakh. இது மூணும் லயபிலிட்டி இல்லையா, மேலே பார்த்தோம். நான் திரும்பவும் ரெஃபரன்ஸு கொடுத்துட்றேன். இது மூணுமே உங்களுக்கு லயபிலிட்டி. அப்புறம் குட்வில் என்னது, ஒரு அசட்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸும் ஒரு அசட். இது ரெண்டுமே லாஸ். ஸோ இது மூணும் உங்களுக்கு ப்ராஃபிட், இது ரெண்டும் உங்களுக்கு லாஸ். இது வந்து கிரெடிட் பேலன்ஸ், இதுவும் கிரெடிட் பேலன்ஸ். லாஸ் அசட் வில் ஹாவ் அ டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த நெட் எஃபெக்ட். என்ன பண்ணணும்னா ஜர்னல் என்ட்ரி ஹெட்டிங் கொடுத்துக்கோ, ஒரு 2 to 3 lines கேப் விட்டுரு, கோ ஃபார் அ ஒர்க்கிங் நோட். ஒர்க்கிங் நோட்டில் 2 நம்பர் வேணும். என்ன நம்பர் வேணும், நெட் எஃபெக்ட் ஒன்று வேணும், இன்னொன்று சாக்ரிஃபைசிங் அண்ட் கெய்னிங் பார்ட்னர்ஸ் யாருன்னு தெரியணும். சாக்ரிஃபைசிங் கெய்னிங் போடுறதுக்கு என்ன வேணும், ஓல்ட் ரேஷியோ, நியூ ரேஷியோ. ஸோ உனக்கு ஓல்ட் ரேஷியோ இருக்குது 5:3:2, நியூ ரேஷியோ இருக்குது 2:2:1. ஸோ என்ன பண்ணணும்னா பர்டிகுலர்ஸ் XYZ, old ratio is 5/10, 3/10, 2/10. New ratio 2/5, 2/5, 1/5. So, இப்போ என்ன பண்ணணும்னா you have to find the sacrificing bar gaining ratio. What you will do, old ratio minus new னு போடலாம், new minus old னு போடலாம். எப்படின்னா போடலாம், old minus new போடுற ஆன்சர் பாசிட்டிவாக வருதுன்னு வச்சுக்கோ. அதுக்கு என்ன அர்த்தம், இட் மீன்ஸ் இட் இஸ் அ எக்ஸ் இஸ் அ சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். பழைய நம்பர் பெரிய நம்பர், புது நம்பர் குட்டி நம்பராக இருக்குது. ஸோ பழசு மைனஸ் புதுசு பண்ணும்போது பாசிட்டிவ்னா பழைய நம்பர் ஓல்டு ரேஷியோனால, ஓல்டு ரேஷியோ பெரிய நம்பர், நியூ ரேஷியோ ஸ்மாலர் நம்பர், வர ஆன்சர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா -1/10 வருது. அப்படின்னா என்ன,
y வந்து நெகட்டிவ்ல வருதுன்னு அர்த்தம். ஓல்டு மைனஸ் நியூ பண்ற நியூ ரேஷியோ இஸ் அ பிக்கர் நம்பர், ஓல்டு ரேஷியோ ஸ்மாலர் நம்பர். அப்போ y இஸ் அ கெய்னிங் பார்ட்னர். அப்போ என்ட்ரி என்ன வரும்னா it will be y's capital account debit to x capital account. லாஜிக் லேட்டரா போறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஆங்கிள் என்ட்ரி பார்த்துருவோம். என்ட்ரி இஸ் y account to x account. நெக்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, 110 சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். அந்த 110 தான் ஒய் கெயின் பண்ணுறான். எப்பவுமே மேட்ச் ஆகும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஷுட் பி ஈக்குவல் டு கெய்னிங் ரேஷியோ. 110 சாக்ரிஃபைஸ் பண்ணுறவன் கெயின் பண்ணுறவன் அந்த 110 தான் கெயின் பண்ண முடியும். ஜெட்டுக்கு ஒன்றுமே இல்லை, நோ சாக்ரிஃபைஸ் நோ கெய்னிங் நத்திங். ஸோ சாக்ரிஃபைசிங் கெய்னிங் கிடச்சிருச்சு. அதை வச்சு என்ட்ரி நீங்கள் போட்டலாம், கெய்னிங் பார்ட்னர் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த நெட் எஃபெக்ட். ஹவு டு ஃபைண்ட் த நெட் எஃபெக்ட்? சொன்ன மாதிரி ரிசர்வ்ஸ் லயபிலிட்டியை ஆட் பண்ணணும், அசட்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் P&L ஒர்க்மேன் காம்பன்சேஷன் மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 + 3 lakhs + 3 lakhs 10 lakhs லெஸ் குட்வில் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 2 lakh 1 lakh மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் கமிங் டு 7 lakhs நெட் எஃபெக்ட் வருது. ஸோ 10 lakhல 3 lakh போயிடுச்சுன்னா 7 lakhs. 7 lakhs வந்து டெபிட்டா கிரெடிட்னு பார்த்தாக்க என்னாச்சு 433. 10 lakhs கிரெடிட் பேலன்ஸ், 3 lakhs டெபிட் பேலன்ஸ். 10 lakh கிரெடிட், 3 lakh டெபிட்னா நெட் ஆன்சர் என்ன 7 lakh கிரெடிட். மீனிங் 7 lakhக்கு நெட்டா ப்ராஃபிட் இருக்கு. லாஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணது போக 7 lakhsக்கு we have ப்ராஃபிட். இந்த 7 lakhs நான் என்ன பண்ணணும் ப்ராஃபிட்டை யூ ஹாவ் டு யார் கெயின் பண்றா, ஒய் இஸ் கெய்னிங். ஸோ ஒய் என்ன பண்ணுவான்னா 7 lakhsல எவ்வளோ கெயின் பண்றான் 1/10. ஸோ என்ன பண்ணோம் ஒய் அக்கௌண்ட் டெபிட்னு சொல்லிட்டு 7 lakh into 1/10. எக்ஸுக்கு என்ன பண்ணோம் 7 lakh into 1 தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஸோ இவன் கெயின் பண்ணுறது இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், இவன் வந்து ஒய் வந்து எக்ஸுக்கு கொடுத்துடணும். இதுதான் என்ட்ரி. ஸோ ஒன் மோர் டைம் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் நெட் எஃபெக்ட் இஸ் 7 lakh. எப்படி இருந்தது லயபிலிட்டி ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அசட்டை மைனஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா நெட் எஃபெக்ட் கிரெடிட்டா டெபிட்டான்னு பார்க்குறோம். இங்கே ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, லாஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நெட் எஃபெக்ட் ப்ராஃபிட்டாக நிற்கும். ப்ராஃபிட் வந்து கிரெடிட் பேலன்ஸு. ஸோ கிரெடிட் பேலன்ஸாக இருந்தால் என்ன என்ட்ரி சொன்னோம் மேலே, if net effect is positive, credit balance and என்ன பண்ணும் gaining partners capital account to sacrificing partners capital account. Who is the gaining partner here? It is y. So entry will be y account debit to x account. இதுதான் entry. இப்போ இதுக்கு என்ன லாஜிக்ங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ லாஜிக் பார்த்தீங்கன்னா சரி இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரிசர்வ்ஸை இப்போ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னா இந்த ஜென்ரல் ரிசர்வ் P&L குட்வில் இதெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோமா இல்லை ரீட்டைன் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலன்னா ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ண வேண்டியது வரும்ல. ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் ஒய் இஸ் டு கோயிங் டு கெட் அ ஹையர் ஷேரில். ஒய்க்கு நாளைக்கு அதிக ஷேர் கிடைக்க போகுது. அதுக்கு அவன் எலிஜிபிளா கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறான் அதே மாதிரி எக்ஸ் இன்னைக்கே க்ளோஸ் பண்ணியிருந்தா எக்ஸுக்கு அதிக ஷேர் கிடைச்சிருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ணுறதுனால எக்ஸுக்கு கம்மி ஷேர் தான் கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ணோம் எக்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷேர் வர வேண்டியது இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஷேர் தான் இன்னைக்கே கொடுத்துட போகிறோம். சரி ஃபியூச்சரில் நீ லூஸ் பண்ண போகிற as a sacrificing partner உனக்கு ஷேர் வந்து கம்மியாக வர போகிறது. அதுக்கான காம்பன்சேஷன் நான் உனக்கு இப்போ கொடுத்துட்றேன். நானா யாரு ஒய் சொல்லுவான். ஃபியூச்சரில் நான் கெயின் பண்ண போகிறேன், நீ ஃபோர்கோ பண்ண போகிற. இன்னைக்கே க்ளோஸ் பண்ணியிருந்தா உனக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் கிடைச்சிருக்கும், எனக்கு கம்மியாக தான் வந்திருக்கும். பட் ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது ஆஸ் அ ஒய் நான் எனக்கு அதிக பங்கு வரப்போகிறது, எனக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன் எவ்வளோ அதிகமாக வரப்போகிறது எனக்கு இந்த 7 lakhsல 1/10 எனக்கு அதிகமாக வரப்போகிறது விச் இஸ் 70,000. ஸோ அந்த 70,000 நான் இப்போவே உனக்கு கொடுத்துட்றேன். ஸோ 7 lakhல 1/10 என்ன 70,000. அதே மாதிரி எக்ஸுக்கு என்ன பண்ணும் எக்ஸ் வந்து இவ்வளோ ஃபோர்கோ பண்ண போகிறோம். ஃபியூச்சரில் அவனுக்கு கம்மியாக கிடைக்க போகுதுன்னா இன்னைக்கு காம்பன்சேட் பண்ணுங்க, அவனுக்கு கொடுத்துருங்க. கேஷாக கொடுக்க மாட்டோம், கேபிட்டல் ஏற்றிடுவோம். ஸோ ஒய் கேபிட்டல் எடுத்துட்டு எக்ஸ் கேபிட்டலாக போட்டுருவோம். ஸோ நேச்சர் என்ன இட்ஸ் அ லயபிலிட்டி குறையுது, எக்ஸோட லயபிலிட்டி ஏறுது. எக்ஸுக்கான லைபிலிட்டி நம்மளுக்கு நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எக்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நான் ஏற்றணும். ஸோ கிரெடிட் கொடுத்து இப்போ அமௌண்ட்டை ஏற்றிடுறேன். அதுதான் எங்கள் கான்செப்ட். புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் பண்ணாமல் ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ணால் என்ன திங்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாஜிக் கிடச்சிரும். ஐ ஹோப் இந்த செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். 5th and 6th டாபிக், அந்த 5th and 6th டாபிக் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஒரு செப்பரேட் ரெக்கார்டிங்காக நெக்ஸ்ட் பார்ட் 2ன்னு சொல்லி போடுறேன். அது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.